கரண்ட்டாக தளபதியுடைய 69வது மூவியோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கா. இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக்கை டிசம்பர் 31க்கு வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் 31 அப்படின்னா ஜனவரி 1க்கு ரிலீஸ் பண்ணலான்ற போல் எக்ஸ்பெக்டேஷன் போய்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் தளபதியுடைய போர்ஷன் எல்லாத்தையுமே டிசம்பரோட எண்டுக்குள்ளே முடிக்கிறதாவும் ஃபுல் பிளான் போட்டுட்டாங்களே. மூவி நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு கிட்டதாக ரிலீஸும் ஆக போகுது. ஹச் வினோத் பிளான் போட்ட மாதிரி தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆல்பம் சாங்கில் இன்ட்ரோடக்ஷன் ஆகி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தினவர் தான் தேஜாய். இப்போ ஒரு தளபதி 69ல் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி 10 தலை மூவியில் கூட வந்து போயிருப்பாரு. இந்த மூவியில் முக்கியமான ஒரு ரோல் மட்டும் இல்லாமல் வில்லன் ரோலில் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. தலையோடைய ஆக்டிங்கில் விடாமுயற்சி மூவி ஒரு ரீமேக் மூவி அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஹாலிவுட் மூவியோட ரீமேக் தான். 1997 ரிலீஸ் ஆகியிருந்த பிரேக் டவுன் மூவியோடைய ரீமேக் அப்படின்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 127 கோடி ரூபா கொடுத்து இந்த மூவியோடைய காப்பி ரைட்ஸும் வாங்கியிருக்காங்களே. வெக்கேஷனுக்காக வந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடைய லைஃப்பை மெயினாக வச்சது தான் இந்த மூவி. ஒய்ஃப் தொலைஞ்சிட்டு ஹஸ்பண்ட் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்ற காட்சிகள் எல்லாமே பரபரப்பாக கொண்டு போகிற மாதிரி அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் மகிழ் திருமணி இந்த மூவியில் டைரக்ஷன் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கு. சஸ்பென்ஸும் த்ரில்லரும் மூவியில் வாரி இறைச்சி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு தலையோடைய ஆக்டிங்கில் ஒரு பிக் ட்ரீட்டாக இந்த விடாமுயற்சி மூவி இருக்க போகுது. ஃபைனலாக சூர்யாவுடைய வாடிவாசல் மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. டிசம்பர் 2க்கு மேலே ஆரம்பிக்கிறதா சொல்லியிருந்தாங்களே. இப்போ கரண்ட்டில் இந்த மூவியோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இவருடைய 45வது மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்கா. அதுவும் கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட். ஆர்ஜே பாலாஜியோடைய டைரக்ஷன் ரஹ்மானுடைய மியூசிக் சொன்னதுலேருந்தே இந்த மூவியில் யார் யாரெல்லாம் ஆக்டிங் பண்ண போகிறாங்கன்னு ஒரு பிக் வெயிட்டிங்காக போய்கிட்டு இருக்கா. திரிஷா இந்த மூவியில் ஹீரோயினாக ப்ளே பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நட்டி இந்த மூவியில் வில்லன் கேரக்டரில் வர போகிறாருன்னு நினைக்கிறான். இன்னும் நிறைய ஆக்டரோடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே போய்கிட்டு இருக்கா. ஒரு பிக் வில்லேஜ் சம்பவமாக இந்த மூவி இருக்க போகுதுன்னு நினைக்கிறான். சிவகார்த்திகனுடைய 24வது மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்கா. டான் மூவியை டைரக்ஷன் பண்ண சிபி அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ண போகிறாரு. இப்போ இந்த மூவிக்கு பாஸ் அப்படின்னு டைட்டில் வச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்கா. டான் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு மூவிக்கு வச்சாரு. இப்போ பாஸ்னு வைக்கிறாரு. தளபதி போல் சிவகார்த்திகேயன் டான் அப்படின்னா பாஸ்னு ஏதாவது ஒரு டைட்டில் வைக்கலான்னு பார்க்குறாரு போல். ஆனால் அவருக்கு பிரின்ஸ்னு ஏற்கனவே ஒரு நேம் இருக்கு. இருந்தாலும் அந்த அளவுக்கு யாரும் பிரின்ஸ்னு சொல்கிறதில்ல. எஸ்கேனே சொல்லி பழக்கப்பட்டுட்டாங்க. ஒருவேளை இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமாவது ஒரு பாஸ்ன்னு சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஜெயம்ரவியோட ஆக்டிங்கில் ஒரு ஃபேண்டசி மூவி தான் வெயிட்டிங்கில் இருக்கு. ஜீனி அப்படின்னு டைட்டில் வச்சு 2 ஹீரோயின்ஸ் இந்த மூவியில் ப்ளே பண்ணியிருக்காங்க. 2025 சம்மருக்கு இந்த மூவி போயிடுச்சுன்னா இப்போ கன்ஃபார்ம் அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜெயம்ரவியோட கரியரில் இந்த மூவி ஒரு ஹை பாக்ஸ் ஆஃபீஸை கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. 30 - 40 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த பாக்ஸ் ஆஃபீஸை எதிர்பார்க்கலான்ற மாதிரி இப்போ அப்டேட் போய்கிட்டு இருக்கா. எஸ்ஜே சூர்யா டைரக்ஷனை விட்டுட்டு ரீசெண்டாக ஆக்டிங்கில் பூந்துட்டாரு. ஆனால் கில்லர் அப்படின்னு டைட்டில் வச்சு அவருடைய டைரக்ஷனில் 2025 பொங்கலுக்கு ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுது. அவருடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாமே பெரிய ரெஸ்பான்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களம். அவரை பார்த்து ஃபாலோ பண்ண நிறைய டேரக்டர்ஸ் இங்கே இருக்காங்க. இப்போ திரும்பவும் அவருடைய டைரக்ஷனில் கில்லர் அப்படின்னு டைட்டில் வச்சு அவரு ஆக்டிங் பண்ண ஒரு மூவி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. தளபதியுடைய பையனான சஞ்சய் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரியை லைக்கா ப்ரொடக்ஷன் கிட்ட சொல்லியிருந்தாரு. இந்த மூவியில் யார் ஹீரோவாக ப்ளே பண்ணுறதுனா நிறைய கன்ஃபியூஷன் போய்கிட்டு இருந்தது. அதுவும் நிறைய ஹீரோஸோடைய கையில் போய் இப்போ ஃபைனலாக ஒருத்தர்கிட்ட வந்திருக்கு. சந்தீப் கிஷன் கிட்ட. சஞ்சயும் சந்தீப்பும் சேர்ந்து இப்போ ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழோடைய மியூசிக் இந்த மூவிக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. கரண்ட்டில் இப்போ இந்த மூவியோடைய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு லவ் ஸ்டோரி கலந்த காமெடி என்டர்டைன்மெண்ட் சொல்லியிருக்காங்களே. எந்த மாதிரி இருக்க போதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி சஞ்சய் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட மேக் பண்ணியிருப்பாரு. அதுவும் ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக தான் மேக் பண்ணியிருப்பாரு. இந்த இயரோட எண்டில் கஜானான் டைட்டில் வச்ச ஒரு மூவி தேட்டருக்கு வரப்போகுது. அதுவும் டிசம்பர் 27. இதுவும் ஒரு ஃபேண்டசி கலந்த என்டர்டைன்மெண்ட் மூவி தான். விமலோடைய ஆக்டிங்கில் அவருடைய 34வது மூவியை கன்ஃபார்ம் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பரமசிவன் பாத்திமா அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க இந்த மூவிக்கு. கிறிஸ்டினுக்கும் ஹிந்துக்கும் சென்டரில் நடக்க போகிற ஒரு லவ் ஃபேமிலி சம்பவத்தை மெயினாக வச்சு மேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இசைக்கு கார்வனனுடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராக இருக்கு. நெக்ஸ்ட் இயரோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த மூவியை நம்ம தேட்டரில் எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். காத்து வாக்கில் 2 காதல் மூவியை நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். விக்னேஷ் சிவனுடைய டைரக்ஷனில் விஜய் சேதுபதி, சமந்தா, நயன்தாரான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சம்பவம் பண்ண மூவி இப்போ அதனோட ஹிந்தி வெர்ஷன் தயாராகுது. அக்ஷய்குமார், திஷா பத்தானி, ஜான்வி கபூர்னு சொல்லிட்டு இந்த மூவியில் ப்ளே பண்ண போகிறாங்க. விக்னேஷ் சிவன், அனிருத் இப்போ ஹிந்தியில் போயிட்டு இந்த மூவியை ரீமேக் பண்ண போகிறாங்களே. தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ்லாம் இல்லை. பட் இந்திய இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு இந்த மூவி பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிங்னு டைட்டில் வச்சா ஒரு லவ் ஸ்டோரி மூவி 2025 ஃபஸ்ட்டு தமிழ் மூவியாக ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் ஜனவரி 3க்கு ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காதலிக்கும் போது லவ் டுடே, கல்யாணத்துக்கு அப்புறம் ரிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் லவ் டுடேவை கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்களே. லவ் டுடே மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். ஒரு வேளை இப்படிலாம் டைட்டில் வச்சோம்னா லவ் டுடேக்கு வந்த கூட்டம் இந்த மூவிக்கு வரும்னு எதிர்பார்க்குறாங்க போல். பட் ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியம்.
ஒடேலா ஸ்ரீகாந்த் நெக்ஸ்ட்டு சிரஞ்சீவி வச்சு ஒரு மூவி பண்ண போகிறாரு. ரீசெண்டாக இப்போ அந்த மூவியோடைய அப்டேட் ரிலீஸ் ஆகியிருக்கா. நானியும் ஒடேலா ஸ்ரீகாந்தும் இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் போய் கேட்டிருக்கா. இந்த ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சிரஞ்சீவி கூட தான் ஒரு மூவி பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ரத்தம் தெரிக்கிற மாதிரி இப்போ ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இது அப்டேட் கொடுத்துருக்காங்க. கர்நாடகா சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமாரை நம்ம ரீசெண்டாக பிக் தமிழ் மூவிஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். தளபதி 69 கூட ஒரு கேரக்டரில் வர போகிறாரு. அவருக்கு புத்துநோய் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகி இருந்ததுனால அவருடைய அப்பா கிட்ட இருந்து அவருக்கு சேர வேண்டிய எல்லா சொத்தையுமே அனாத ஆசிரமங்களுக்கு எழுதி வச்சுட்டாரு. பட் அது எவ்வளோ கரண்ட்டானு தெரியல. ஒரு 10 கோடி ரூபா சொத்தை எழுதி வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கா. கர்நாடகா இண்டஸ்ட்ரியில் இவருடைய அப்பா ராஜ்குமார் ஒரு பிக் ஸ்டாராக இருந்தவர். கண்டிப்பாக நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. இவங்களுடைய அண்ணன் தம்பிக்கு சேர வேண்டிய 2 பாகத்துலேருந்து இவருடைய பாகத்தை மட்டும் இப்போ எடுத்து அனாத ஆசிரமங்களுக்கு எழுதி வச்சுட்டு தான் அப்டேட் போய்கிட்டு இருக்க.